வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இப்பொழுது ஒரு பாடல் வரிகள் ஒலிக்க கேட்டீர்கள். இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த பாடல். ஆன்மீகம் சார்ந்த பாடல் என்றாலும் அத்வைதம் என்ற ஒரு நிலையை விளக்குவதாக இருக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. அத்வைதம் என்பதை இந்த சமுதாயத்துக்கு உணர்த்துவது என்பது மிக கடினமான காரியம் என்பது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் ஓரளவுக்கு மகரிஷி அவர்கள் அந்த அத்வைத தத்துவத்தை நமக்கெல்லாம் ஓரளவுக்கு விளக்கி விட்டார்கள். ஓரளவுக்கு சொன்னோம்னா நன்றாக விளக்கி விட்டார்கள் என்று சொன்னாலும் அது அந்த நிலையில் நாம் நிலைத்து வாழ்வதற்கு, நாம் அந்த பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு வருவதற்கு சற்று காலம் எடுக்கிறது என்பது உண்மைதான். அந்த அடிப்படையிலே இந்த பாடலினுடைய ஒவ்வொரு வரிகளையும் நாம் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதில் முதல் 2 பாராகிராஃப் நம்ம அதுக்குரிய விளக்கத்தை சென்ற பகுதியிலே பார்த்தோம். இப்பொழுது அடுத்த வரிகளுக்கான சிந்தனையை பார்ப்போம். படித்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான், பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான், மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா, மனதை அழித்த மனிதரெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா. நாம் சென்ற வாரமே சொல்லியிருந்தோம், இந்த பாடலில் வரக்கூடிய அந்த 4வது வரிகள் அனைத்தும் முழுமையாக அத்வைத தத்துவத்தை நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை சொல்லியிருந்தோம். அதே போல் அந்த வரிகளிலும் மனதை அழித்த மனிதரெல்லாம் இறைவன் என்று அறிந்திடாடா என்று அந்த இறைவனை ஒரு பொது நிலையில் எப்படி விளக்குவது என்பதற்கான ஒரு நிலையை அந்த 4வது வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. இப்பொழுது அதாவது மதங்கள் என்று பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு கடவுளை அவர்களுடைய கடவுள் என்று வைத்து கொண்டிருந்தாலும், ஆனால் மற்ற கடவுள்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு எதிர்ப்பு நிலை என்பதையும் பார்க்கிறோம். இப்போது இந்த இடத்தில் அனைவருக்கும் பொதுவான ஒரு இறைத்தன்மை என்பது வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் கண்டிப்பாக வேண்டும். ஏனென்று சொன்னால் மனிதர்கள் 850 கோடி, அந்த உருவமும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. அதில் வேறுபாடுகள் இல்லை. அங்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள், அந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் உருவங்கள், தன்மைகள், எதை எடுத்து பார்த்தாலும் இவ்வாறு மதங்களால் பிரிந்து கிடக்கிற மாதிரி எதிலும் பிரிவு இல்லையே. மனிதன் ஒன்றாகத்தானே இருக்கிறான். அவனது வாழும் முறை இருக்கிறதல்லவா, அந்த வாழும் முறையை சமன் செய்வதற்காக, சரிப்படுத்துவதற்காக ஆங்காங்கே தோன்றப்பட்ட அந்த மதங்கள் தான் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கடவுள் என்ற பெயரில் அதை கொடுத்திருக்கிறது. ஆனால் அதனுடைய நோக்கம் மூலம் என்ன என்று பார்க்கும் பொழுது
அங்கு இறை உணர்வை கொடுத்து அவர்களை அறநெறியில் வாழ வைப்பது என்பதுதான் நோக்கமாக இருந்திருக்கிறது. அப்போ அறநெறியில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இறைவனை காட்ட வேண்டி இருக்கிறது. அறநெறியில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஏன் வாழ வேண்டும் என்று கேட்கிறான் மனிதன். அறநெறியில் வாழாவிட்டால் என்ன? அறநெறியில் வாழாமல் அப்படின்னு சொன்னால் பிறருக்கு துன்பம் கொடுத்து வாழ்தல். பிறருக்கு துன்பம் கொடுத்து நான் நல்லா இருக்கணும்னா கொடுத்து தான் வாழ வேண்டியிருக்கிறது. அதனால் என்ன என்று கேட்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ பிறருக்கு நீ துன்பம் கொடுத்தால் உனக்கு துன்பம் வரும் என்று சொன்னால் ஏன் வரும், எப்படி வரும், அதை யார் கொடுப்பார் என்று பல கேள்விகள் எழுகிறது அல்லவா? அவ்வாறு கேள்விகள் எழும் பொழுது இங்கு இறைவன் என்ற ஒன்றை மையப்படுத்தி நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு அந்த இறைவன் அந்த தண்டனை கொடுப்பார் என்று சொல்ல வேண்டியது அவசியமாக ஆகிவிட்டது. அந்த சூழ்நிலைக்காக அவர்கள் உருவாக்கியது தான் இறை. அது மட்டுமல்ல, நான் நல்லது செய்தால் எனக்கு யார் நல்லதை கொடுப்பார்கள், அதையும் இறைவன் கொடுப்பான் என்று ஒரு இறைவனை கற்பித்து அது அறநெறியில் வாழ்வதற்காக செய்தது தான் இந்த மதங்கள். அப்போ இப்போது மதங்கள் இருக்கிறது, அந்த கடவுள் வழிபாடு அவரவர்கள் நிலையில் இருக்கிறது. ஆனால் அறநெறி இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். இல்லை. அப்போ இவர்கள் எடுத்த முயற்சி என்ன காரணத்துக்காக எடுத்தார்களோ அந்த முயற்சியில் இப்பொழுது பலனில்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம். எல்லா மதங்களிலேயுமே அறநெறி என்பது குறைந்து விட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். இப்போ மத தலைவர்களிடமே அறநெறி இல்லை என்பது நிலைக்கு ஆகிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொது தன்மையாக அந்த இறைவனை உணரச் செய்ய வேண்டியது இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியம். அதனால தான் அந்த முதல் வரியிலே என்னாச்சு, காரணம் ஆண்டவன் யார் என்று புரியவில்லை என்ற ஒரு வார்த்தை. சரி, இங்கு படித்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான். இவர் இந்த பாடல் வரிகளை எழுதியவர் முதல் 3 வரிகளிலே மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று காட்டுகிறார் அல்லவா? அதில் இந்த முதல் வரி படித்தறிவு, படிப்பறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான். இது இப்பொழுது அப்பட்டமாக நமக்கு தெரிந்த உண்மை. படித்தறிவு என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை. இன்னும் சொல்லப்போனால் வெளியிலிருந்து நாம் கற்பிக்கப்பட்டு நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ அதெல்லாம் படிப்பறிவு என்று சொல்லலாம். இப்போது அதற்காக இப்போ பள்ளி கல்லூரிகள் வரை இருக்கிறது என்று வைத்துக்கொள்கிறது. இங்கு என்ன சொல்லித்தரப்படுகிறது? அங்கு அறம் சொல்லித்தரப்படுகிறதா என்றால் இல்லை. இப்போது கல்வி என்பது எப்பொழுது முழுமை பெறும் என்று மகரிஷி சொல்கிறாங்க அப்படின்னா, எழுத்தறிவு, மொழியறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்கப்பழக்க அறிவு என்று இந்த 5 நிலையும் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும். அதுதான் கல்வி என்று சொல்வார், முழுமை பெற்ற கல்வி என்று சொல்வார்கள். இப்போ ஆனால் என்ன இருக்குது? எழுத்தறிவு, மொழியறிவு, தொழிலறிவு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ இயற்கை தத்துவ அறிவும் ஒழுக்கப்பழக்க அறிவும் அங்கு விடுபட்டு போனதை பார்க்கிறோம். அப்போ இது ஒரு காலத்தில் குருகுல கல்வி என்று இருந்த பொழுது அங்கு இயற்கை தத்துவமும் ஒழுக்கப்பழக்கமும் பிரைமரியாக இருந்தது. அதோடு இணைத்து தொழிலறிவு என்பதையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது குருகுல கல்வியில். அதன் பிறகு இந்த மாரல் எஜுகேஷன் என்று சொல்லி ஓரளவுக்கு அறம் சார்ந்த விஷயங்களை சொல்வது என்பது மட்டும் இருந்தது. இப்பொழுது அதுவும் நீக்கப்பட்டு விட்டது. மாரல் எஜுகேஷன் என்பதும் இல்லை. முழுக்க முழுக்க அந்த எழுத்தறிவு, மொழியறிவு, தொழிலறிவு என்பது மட்டும்தான்
இப்பொழுது கல்வியாக இருக்கிறது. இப்போ இதை கொண்டு நாம் என்ன பலன், இதனால் என்ன பலன் என்று சிந்தனை செய்து பார்த்தால், இந்த தொழில் அறிவு ஒன்று வேலைக்கு செல்வதற்கு உதவுகிறது, இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு தொழில் செய்வதற்கு நமக்கு பயன்படுகிறது. சரி, அப்போ வேலைக்கு போகிறோம், தொழில் செய்கிறோம், அதில் என்ன கிடைக்கிறது என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான். அப்போ இன்றைக்கு கல்வி பணம் சம்பாதிப்பது என்பதை தான் சொல்லித்தருகிறது. அப்போ படிப்பறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான் என்று சொல்லும் பொழுது, அங்கே காசு பணம் சேர்த்து அந்த பணத்தை வைத்து எப்படி வாழ்வது, துன்பமில்லாமல் எப்படி வாழ்வது என்பதற்கு எங்கேயாவது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எப்படி வாழ்க்கை வாழ்வது என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அப்போ காசு பணம் சேர்த்திடத்தான் சொன்னால் இதில் என்னாச்சு, இப்போ இந்த படிப்பறிவில் நிறைய படித்து நல்லா படித்தா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அப்போ இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தின் இளைஞர்களுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதிகப்படியான வருமானம் வருவதற்காக படிக்கிறது. எந்த தொழில் செய்தால் அதிகப்படியான வருமானம் சம்பாதிக்க முடியுமோ அதை படிக்கிறது என்றாகிவிட்டது. இப்போது ஒரு மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு. அப்படிதான் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு படிப்பறிவு அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஆகிட்ட போது, அங்கு அதன் பிறகு அதை வைத்துக்கொண்டு துன்பமாக மாற்றக்கூடிய செயல்கள் நடக்கிறது அல்லவா? அது இயல்பாக நடக்கிறது. துன்பத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறான். இங்கு அறம் என்பதில் என்னாகிறது, தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்கக்கூடாது என்பது அப்படி ஒன்று இருக்கிறது. பிறர் துன்பம் போக்குவது என்று ஒன்று இருக்கிறது. இங்கு அதை பற்றிய ஒரு ஆராய்ச்சியே இல்லை. நிறைய பணம் சம்பாதித்தால் தன்னையும் கெடுத்துக்கொள்கிறான், நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு பிறருக்கும் துன்பம் கொடுக்கிறான். அப்போ என்ன ஆகிவிட்டது? இப்போ படிப்பறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான் என்று சொல்கிறோமே, அதை இன்னும் கூட வேறு மாதிரியாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கர்ம வினை கூட்டிடத்தான் என்று ஆகிவிட்டது. ஆக அந்த நிலைதான் இப்பொழுது சமுதாயத்தில் இருக்கிறது. அப்போ இவர்களுக்கு அறத்தை யார் சொல்லிக் கொடுப்பது? அப்போ ஒரு 2 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மகரிஷியினுடைய பிரம்மஞான புத்தகம் வெளியீட்டு விழாக்கு வந்திருந்த பொழுது அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். எங்களது பல்கலைக்கழகங்கள் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. அந்த பணத்தை வைத்து எப்படி வாழ்வது என்பதை வேதாத்திரி மகரிஷியாகி நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ அங்கு வாழ்க்கை என்பது சொல்லப்படவில்லை. இதனால் இப்பொழுது நிறைய பொருள் ஈட்டுகிற மக்களினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, அதுக்கடுத்து பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான் என்று இந்த இடத்துல என்னென்னா, இப்போது இங்கே கல்விக்கூடங்கள் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அங்கு கோவில்கள் என்று வைத்துக்கொள்வோம், இந்த ஆன்மீக தலங்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆன்மீகம் என்பதிலே அங்கு என்ன செய்கிறார்கள்? ஒன்று வழிபாடு, அதன் பிறகு ஏதாவது ஒரு சொற்பொழிவுகள் என்பது பேசப்படுகிறது. அதில் பகவானின் கீதை கூட, இப்போ கீதா உபதேசம் என்று கீதை கிளாஸ்னு 10 நாள் ஒருத்தர் நடத்துகிறாருன்னு வச்சுக்கோமே, இது எப்படி இருக்கிறது என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எல்லோரும் போகிறார்கள், அவர்கள் பேசுகிறார், இவர்கள் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு அப்படியே இந்த காதில் வாங்கி அந்த காதிலேயே விட்டுவிட்டு தான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதே நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு அவர்களிடம் இதை கேட்பதனால் ஏதாவது செயல் மாற்றம் வந்ததா என்றால் செயல் மாற்றம் இல்லை. சரி, அதை பேசியவரிடம் செயல் மாற்றம் இருக்கிறதா
என்று பார்த்தால் அவரிடமும் இல்லை. அவர் என்ன செய்கிறார், இதை எல்லாத்தையும் நிறைய படிச்சிருக்கார். அதை சொற்பொழிவு செய்யக்கூடிய அளவுக்கு அவர் திறமை வாய்ந்தவராக இருக்கிறார். அவர் பணத்துக்காக அந்த சொற்பொழிவை செய்கிறார். அந்த கீதையினுடைய அந்த சொற்பொழிவின் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் அவர்களுடைய செயல் மாற்றம் ஏற்பட்டதா என்று சொன்னால், இது மாற்றுவதற்காக என்றே அவர் பேசவில்லை, மாற்றுவதற்கு என்றும் யாரும் கேட்பதில்லை. இது ஏதோ பொழுதுபோக்குறதுக்காக இதை கேட்பது, ராமாயணம் பார்ப்பது என்று வந்தது. ராமாயணம் மீண்டும் மீண்டும் அந்த டிவியில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. மகாபாரதமும் மீண்டும் மீண்டும் போட்டார்கள். இப்போ இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்து சமுதாயத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? அப்போ இது ஒரு ஏதோ சினிமா கதை போல அதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது இது ஒரு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது, அவ்வளோதான். அப்போ அதுவும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை. அப்போ கல்வி கூடத்திலும் மாற்றம் இல்லை, இங்கு சமுதாயத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இல்லை. அதனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மதத்தின் மீது வைத்த பற்றை மறை நூலில் வைத்திடடா என்று சொன்னால், இப்போது மதத்தில் ஒவ்வொருத்தரும் பற்று கொண்டு இருக்கிறார்கள், சரி, இருக்க வேண்டியது தான், ரைட். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாரு, அந்த ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு மறை நூல்கள் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த நூல்கள் என்ன சொல்லுகிறது, என்ன கருத்தை சொல்லுகிறது, அது வாழ்க்கையில் என்ன மாதிரியான வாழ வேண்டும் என்ற கருத்தை சொல்லுகிறது. அந்த கருத்தின்படி நம்ம வாழ்வது என்பதை எத்தனை பேர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மதத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மதத்தினுடைய மறை நூல்கள் நமக்கு எதையெல்லாம் வாழ்க்கைக்கு போதித்ததோ அதை எடுத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இல்லை. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, மதத்தின் பற்றை விட அந்த மறை அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்க நெறிக்கான வாழ்க்கை நிலைக்கான அந்த தத்துவங்கள் நிறைந்த நூல் இருக்கிறது அல்லவா, அதை நீங்கள் நடைமுறையாக்குவதற்காக அதை படியுங்கள், அதை கேளுங்கள், அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். சரி, இப்போ இது எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியதை நமக்கு வெளிப்படையாக எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அந்த கடைசி வரி பாருங்கள், மனதை அழித்த மனிதரெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா. மனதை அழித்த மனிதரெல்லாம், இந்த இடம் பாருங்கள், ரொம்ப அருமையான தத்துவம். மனதை அழிக்கிறதுன்னா என்ன? மனதை அழிக்க அப்படின்னா மனதை ஒழிக்க என்று எடுத்துக்கொள்வதா? மனதை அழிக்க என்பதை நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறாங்க? இந்த மனதை அழித்தல் என்பது நிறைய மகான்கள் இந்த இடத்தை சொல்கிறாங்க. ஆனால் அதில் நிறைய புரிதல்கள் இருக்கிறது, பல்வேறு வகையான புரிதல்கள் இருக்கிறது. அதில் மகர்ஷி அவர்கள் இந்த மனதை பற்றி மிக தெளிவாக நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த மனதின் நிலை என்பதையும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அப்போ மனத்தை அழித்த மனிதரெல்லாம் இறைவன் என்று அழிந்தடா என்று சொன்னால், இப்போது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மாயை என்ற ஒன்றில் சிக்கியிருப்பது எது? மனதுக்குத்தானே மாயை. அப்போ அந்த மாயை என்ற நிலையில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த மனதை அழித்து விட்டால் மாயை நீங்கிவிடும், மாயை இருக்காது என்று மனத்தையே அழித்து விடு என்று சொல்லுகிறார். மனத்தை ஒழித்து விடு என்று சொல்கிறார். ஆனால் இப்போது அது ஒழிக்க முடியுமா என்றால் முடியவே முடியாது. மனம் என்ற ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்கும்.
மனம் என்ற ஒன்று இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது. இதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். மனம் இல்லாமல் மனிதன் என்று இருக்க முடியாது என்பது மகரிஷி தெளிவாக கொடுத்த ஒன்று. அப்போ இப்போது மனம் என்பது என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். உயிரின் படர்க்கை நிலை மனம் என்று சொல்லுகிறோம். இப்போது இந்த மனம் என்பதில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த நினைவுகள் என்பதுதான் மனம் என்று நினைக்கிறார்கள். நினைவுகள், எண்ணங்கள் என்பதுதான் மனம் என்று சொல்லுகிறார்கள். இப்போது அந்த எண்ணங்களும் நினைவுகளும் மனம் மூலமாக வெளிப்படுகிறது. மனது என்பது அந்த எண்ணங்களை தாங்கி வரக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. மனம் இல்லை என்று சொன்னால் அங்கே எண்ணம் இல்லை. ஆனால் எண்ணம் இல்லாத மனம் என்று ஒன்று இருக்கிறதா? இந்த இடம்தான் நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நினைவுகள், மனம் இல்லாமல் நினைவுகள் இல்லை. ஆனால் நினைவுகள் இல்லாத மனம் இருக்கிறதா? இப்போது அந்த நினைவுகளும் எண்ணங்களும் தான் மனம் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நினைவுகளை கழித்து விட்டால் அங்கு மனம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதே போல் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மனம் என்ற ஒன்றே அதை தெரியலங்குது. மூளைதான் எல்லாமே. இந்த எண்ணங்கள் எழுவதும் மூளை, நினைவுகள் எழுவதும் மூளை, நாம் செயல் செய்வது என்பதும் மூளை. அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த மூளை என்று மூளையை வைத்துக்கொண்டே அது விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மகரிஷி அவர்கள்தான் மனம் என்பது ஒரு உணர்கருவி. அது உயிரின் படர்க்கை நிலையாகி ஜீவகாந்தம் தான் மனமாக செயல்படுகிறது. அது உணர்கருவியாக இருக்கிறது. அது உயிரினங்களில் மட்டும் அது மனமாக இருக்கிறது. இந்த மனம் என்ன பண்ணுகிறது? இந்த மனம்தான் எண்ணுகிறது. அப்போ அந்த எண்ணம் என்பது மனதின் ஒரு ப்ரொஜெக்ஷன். சரி, இப்போது இந்த மனதை அழித்த மனிதரெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா என்று சொன்னார். மனதை அழித்தன்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனதை புலன் வழியாக செலுத்தி இந்த பொருள்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொள்கிறோம். இப்போது அதிலிருந்து முதல்ல அந்த மனதை வெளியே கொண்டு வந்துடும். அப்படி சொன்னால் என்னாகும் அப்படின்னா, உடல் உணர்விலிருந்து மனம் வெளியே வந்துவிடும். உடல் உணர்வு அற்ற நிலை, அப்போ புலன் கடந்த நிலை என்று மனதை வெளியே கொண்டு வர்றோம். அப்படி வந்துட்டா அடுத்து என்ன பண்ணும்? அது இந்த புலன்களின் அனுபவ பதிவுகள் இருக்கிறது அல்லவா, அந்த பதிவுகளிலிருந்து எண்ணங்களை வெளிப்படுத்தும். அப்போ புலன்களிலிருந்து வெளியே வந்த மனம் இந்த அதனுடைய பதிவுகளிலிருந்து இயங்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த பதிவுகளிலிருந்து எண்ணங்கள் எழுவதையும் நிறுத்திவிட்டால் அங்கே மனம் இல்லையா என்றால் இருக்கிறது. அந்த மனம் வெறும் மனமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் தனித்த மனம் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த எம்டி மைண்ட் என்று சொல்லுகிறோமே, அந்த மனம்தான் என்னவாக இருக்கிறது? இறைவனாகவே இருக்கிறது என்று அறிந்தரடா என்று சொல்கிறார். அப்போ மனதை அழித்த மனிதர் எல்லாம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனம் அதாவது இந்த புலன் வழியாகவும் புலன் அனுபவத்தின் வழியாகவும் ஒரு மயக்கத்தில் சென்று கொண்டிருந்தது. அதிலிருந்து அதை விலகி இருக்கச் செய்து வெறுமையான மனமாக இருக்கச் செய்தால் அங்கு மனம்
அழிந்த நிலை, அதை அற்ற நிலை என்று சொல்லலாம். ஆக அங்கே மனம் என்று ஒன்று இருக்கிறது, ஆனால் எதிலும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது. அது தனித்த மனம் என்று சொல்கிறோம். இதை மனதின் அடித்தளம் என்றும் சொல்லலாம். அப்போ அந்த இடத்தில் அது எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் அது அறிவாகவே இருக்கும். அப்போ அந்த இடம் இறைவனுக்கு சமமான ஒரு நிலையாக இருக்கும். அப்போ மனம் என்பது மனதின் மறுமுனையே தெய்வம் என்று மகரிஷி ஒரு இடத்துல சொல்கிறாங்க. மறுமுனை என்பது எது என்றால், இந்த மேல்மனம் என்பது தான் இந்த புலன் வழியாக செயல்படுவது. நடுமனம் என்பது புலன் அனுபவங்களின் வழியாக செயல்படுவது. அடிமனம் என்பது அந்த இரண்டிலிருந்தும் விடுதலை பெற்று நிற்பது. அந்த இடம் வரும்பொழுது அங்கு அது இறை என்ற அறிவுக்கு சமமாக இருப்பதால் அந்த மனத நிலையை இறைவன் என்று அறிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். இதில் ஏன் மனம் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்கிறோம் என்று சொன்னால், மனதினுடைய அலைச்சூழலை பற்றி தெரிந்து கொண்டால் அது தெரிந்து போகும். சாதாரணமாக பீட்டா அலைச்சூழல் 14லேருந்து 40 வரைக்கும் ஓடும். ஆல்ஃபா நிலை 8 to 13, தீட்டா நிலை 4 to 7, டெல்டா நிலை என்பது 1 to 3. இப்போது இது 1 to 3ன்னு சொல்கிறது போல் 0 to 3ன்னு சொல்லியிருக்கலாமே. இல்லை, 1 to 3ன்னு தான் சொல்கிறோம். அப்போ அந்த 0 என்ற நிலை என்று சொன்னால் அங்கு மனம் என்ற ஒன்று இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். மனம் என்ற ஒன்றே இல்லை. அந்த 0 நிலையில் மனதினுடைய ஃப்ரீக்குவன்சி அப்படி இருக்க முடியுமா என்று சொன்னால் இல்லை. எப்பொழுது மனம் இல்லாமல் போகும் என்று சொன்னால், உடலிலிருந்து உயிர் வெளியே வந்துவிட்டால் அந்த உயிரிலிருந்து, அந்த வெளியே வந்த உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் அது வான்காந்தமாக மாறிவிடும். அது மனமாக செயல்படாது. அப்போ மனம் இல்லை என்று சொன்னால் மனிதன் இல்லை, அவன் உயிரோடு இல்லை, அவன் இறந்து விட்டான் என்று அர்த்தம். அப்போ மனிதனாக இருக்கும் பொழுது 1 to 3 என்ற நிலையில் மனதை, அந்த ஃப்ரீக்குவன்சி அப்படி இருக்கும் பொழுது அந்த இடம்தான் மனம் செற்ற நிலை, மனம் அற்ற நிலை, மனதின் மரணம், இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது எப்படி என்று சொன்னால், புலன்களிலிருந்து விடுதலை பெற்று, புலன் அனுபவங்களிலிருந்து விடுதலை பெற்று வெறுமையான மனமாக இருக்கிறது என்ற ஒரு நிலையைத்தான் அந்த மனதை அழித்த மனிதரெல்லாம் இறைவன் என்று அறிந்தடா என்று அவருடைய பாடலில் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மனம் முழுமையாக அழிந்து போவது என்பது இல்லை என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த வரிகள், யோக்கியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா? இது இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப பொருந்துகிற மாதிரி இருக்குது. இப்பொழுதெல்லாம் என்ன செய்கிறார்கள், ஆன்மீக இயக்கம் என்று அவரவர்கள் ஆங்காங்கே பல கிளைகளை ஆரம்பித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆரம்பித்து கொண்டு தான் ஒரு ஞானியாக இருப்பது போல ஒரு வேடம் தரித்து கொண்டு மக்களை ஏமாற்றி பொருள் துறையில் பெரிய அளவில் அவர்கள் பொருளை ஈட்டி கொண்டு இருக்கிறார்கள். இப்போது அந்த இடத்திலே இந்த ஆன்மீகம் என்ற ஒரு நிலைக்கு எதற்காக இவ்வளவு காசு, பணம், கோடி கோடியாக பணம்? இப்போது நமது நாட்டில் வாழ்ந்த ஞானிகளெல்லாம் அப்படியே இருந்தார்கள்? இல்லை. ஒரு சந்நியாச நிலை, ஞான நிலை என்று சொல்லும் பொழுது அவர்கள் சமுதாயத்தில் பிச்சை கேட்டு அவர்களுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தார்கள். அப்படி இருந்த ஒரு நிலை இப்பொழுதெல்லாம் கோடி கோடியாக அதை ஈட்டுகின்ற ஒரு ஆசிரமங்கள் நிறைய வந்துவிட்டது. அப்போ என்னாச்சு, அங்கு அறமில்லாமல் இவர்கள் சமுதாயத்தினுடைய பொருளை அபகரிக்கிறார்கள். அப்போ என்னாச்சு, யோக்கியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா என்று சொன்னால், இது அந்த
விஷமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மீக அமைப்புகளுக்குத்தான் இது பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஆக யோக்கியனாய் மாறுவது என்று சொன்னால் அங்கு அது முழுமையான அறநெறியில் வாழ்வது என்ற நிலை அந்த வராமலேயே தன்னை யோகியாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்களே. ஏன் இப்படி என்றால் அந்த உண்மையான ஞானம் என்ற நிலை அடைந்தவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடுகிறதை பார்த்தபோது இவர்களும் அப்படி வேஷமிட்டு கொண்டு இருந்தால் நமக்கு மதிப்பு மரியாதை கூடும் என்று அவர்கள் அதை செய்கிறார்கள். ஆனால் மக்களும் அங்குதான் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள், போய் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். இது மக்களுடைய கர்மவினை அப்படி செய்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற அந்த நபருக்கு கர்மவினை என்னாகும்? கர்மவினை கூடும். அப்போ இந்த இடத்தில் முதலில் மனிதனாக மாறி அதன் பிறகுதான் அவன் யோகியாக மாற வேண்டும். இப்பொழுதெல்லாம் யார் உண்மையான யோகி என்பதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை வந்து இருக்கிறது. அதனால் ஏமாற்றுபவர்கள் அதிகமாக ஆகிவிட்டார். சரி, யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தில் நாடுவதா? இப்போது ஒரு யோகம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். யோகத்தை உணர்ந்து கொள்வதுனா எப்படி? அதாவது உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு, உயிருக்கும் மனதுக்கும் ஒரு இணைப்பு, தனக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு இணைப்பு, நமக்கும் அந்த இயற்கைக்குமான இணைப்பு. இதனால தான் யோகம். அந்த யோகத்தை அறிந்த பின் போகத்தை நாடுவதா என்று சொன்னால், போகத்தை நாடுவது, போகம் என்றால் எது என்று சொன்னால், போகம் என்பது அந்த உலகப் பொருள்களை அனுபவம் செய்தல், அந்த உறவுகளோடு இணைந்து இருத்தல், இப்படி இருக்கிறது தான் போகம்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது யோகத்தை அறிந்ததுனால போகத்தை விட்டுவிட முடியுமா என்றால் விட முடியாது. அது தேவை அளவில் அதை பயன்படுத்தி கொண்டு அதில் ஒரு அளவு முறையோடு நிறுத்த வேண்டும். அப்போ இந்த போகத்தை நாடுவதா என்று சொன்னால், சாதாரண மனிதர்கள் இப்பொழுது போகம் என்ற நிலையில் அவர்கள் தேவைக்கு அனுபவிப்பது மட்டுமல்லாமல் தலைமுறையினுடைய தேவைக்கு வேண்டிய சொத்துக்களை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களைத்தான் இங்கு இந்த வரி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா என்று சொன்னால் அதைவிட அதிகமாக சேர்க்க வேண்டும் என்பதுதான் அங்கே போகம் என்று சொல்லப்படுகிறது. சரி, நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா. நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா. அப்போ என்னாச்சு? இங்கே ஒருவர் அந்த அப்பழுக்கற்ற ஒரு நிலையில் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை கடவுளைப் போல் பார்க்கிறார்கள். அப்போ நேர்மையாக வாழ்கிறதுன்னா என்ன என்றால் அறத்தின்படி வாழ்தல். இன்னொன்று சொல்லலாம், இறைத்தன்மையின் அடிப்படையில் வாழ்தல். இதுதானே, இறைத்தன்மையின்படி வாழ்ந்தால் இறைவனாகவே வாழக்கூடியதாக தானே இருக்கும். அப்போ நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா என்று இங்கு சொல்லப்படுகிறது. அங்கேயும் கடவுளில் பாதி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நேர்மையாக வாழ்வதுன்னா ஒரு அறநெறிப்படி வாழ்வது. எப்படி இரண்டொழுக்க பண்பாட்டின்படி வாழ்தல் என்பதை நேர்மையாக வாழ்தல் என்று எடுத்துக்கொள்ளலாம். யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் பிறருடைய துன்பம் போக்கி வாழ்வது என்பது நேர்மையாக வாழக்கூடியதாகத்தானே இருக்கும். அப்படி வாழும் பொழுது அவரை கடவுளில் பாதியடா என்று சொல்லி கடவுளுக்கு சமமாக மதிக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், அங்கு கடவுளின் தன்மையாகிய அன்பும் கருணையும் இவரிடம் என்ன ஆகிறது? வெளிப்படுகிறது. அதனால தான் அவர் நேர்மையாக இருக்கிறார். தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா. தன்னைத்தான் அறிந்தவனோ, இது இங்கே தான் நான் யார் தத்துவம் வருகிறது.
தன்னை அறிந்தவன், தன் நிலையை அறிந்தவன், நானார் என்பதை உணர்ந்தவன். அப்படி அறிந்தவனோ தரணியிலே கடவுளடான்ற. இப்போது நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும்போது அங்கு நான் அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன் என்று அங்கு பதில் வருகிறது. அப்போ அந்த நான் யார் என்பதில் அறிவாகிய தெய்வமாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால், இப்போது மற்றவர்களை நமக்கு இந்த சமுதாயத்தில் இருப்பவர்களை பார்க்கிறோம். அவர்கள் யார்? அவர்கள் நான் யார் என்று அவர்களும் விசாரணை செய்து பார்த்தார். அவர்களுக்கும் என்ன பதில் வரும்? நான் என்பது அறிவாகிய தெய்வம். அப்போ இப்போ இந்த இடத்துல எல்லாமே அந்த அறிவாகிய தெய்வமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னாலும் நாம் என்ன பண்ணலை? அதை உணர்ந்து கொள்ளவில்லை. நாம் எல்லை கட்டிய நிலையில் நாம் மனிதனாக இருக்கிறோம் என்பது தான் பார்க்கிறோம். அப்போ தன்னை அறிந்தால் இது பல்வேறு நிலைகளில் அறிந்து கொள்ளலாம். தன்னை அறிதல், தன் நிலையை அறிதல் என்று பல்வேறு வகையில் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே மனம் என்பது தன் நிலையை அறிந்தால் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தன்னைத்தான் அறிந்தவனோ என்பது நான் யார் தத்துவத்தில் வரக்கூடிய ஒரு ஆத்ம விசாரணையாக இருக்கிறது. அந்த விசாரணையின் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே என்னாகிறது? அந்த நான் என்பது அறிவாகிய தெய்வமாக இருக்கிறது. ஏன்னா அந்த நிலைக்கு போகும்போது அங்கே வேறு எதுவுமே இல்லை. அப்போ வரும்பொழுது நாமே கடவுள் என்ற ஒரு உணர்வை பெறக்கூடிய ஒரு ஆத்ம விசாரம். அப்படி இருக்கும் பொழுது இப்போது இந்த பாடல்கள் வரிகள்லாம் என்ன சொல்கிறது? மனதை அளித்த மனிதரெல்லாம் இறைவன் என்று அறிந்திரடான்னு ஒரு இடத்துல வருது. தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடான்னு வருகிறது. இப்போது மனிதனே கடவுள் நிலைக்கு உயர முடியும் என்று சொன்னால், அப்போ நாம் இப்பொழுது ஒவ்வொரு கடவுள்களாக வைத்து கொண்டு இருக்கிறோமே, அப்படியான கடவுள்களெல்லாம் இருக்கிறதா என்று பார்த்தால் அது எல்லாமே ஒரு பக்தி மார்க்கத்தில் நம்மை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு உருவங்கள் தானே தவிர, மனிதம் என்பது அறிவாகிய தெய்வம் என்பது ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அவரது கர்மயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய தன்மை எப்பொழுது நம்மிடம் வெளிப்படுகிறதோ அப்பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? அது நாம் அறிவாகிய தெய்வமாகவே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ளலாம். அப்போ அங்கே அந்த தன்மை தான் முக்கியமே தவிர உருவங்கள் முக்கியம் அல்ல. ஆக ஓவராலாக நம்ம இந்த பாடலை பார்த்தோம் என்று சொன்னால், வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய இந்த வாழ்வியல் தத்துவங்கள், குறிப்பாக இந்த வாழ்க்கை தத்துவம், அவை இங்கு ஒரு எளிமையாக விளக்குவதற்கான ஒரு முயற்சியை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் இந்த பாடலின் மூலமாக உணர்ந்து கொள்கிறோம். இது இன்றைய சமுதாயத்துக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைய சூழ்நிலையிலே. ஆக இப்பொழுது பக்தி மார்க்கத்தில் அதாவது உண்மையான இறை வழிபாடு இல்லாமல் வெறும் வேண்டுதல்கள் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு சற்று இந்த விளக்கத்தின்படி வாழ்வதற்கு அவர்கள் ஓரளவுக்கு அதை மனம் திரும்புவதற்கு இந்த பாடல் வரிகள் ஒரு தூண்டுகோலாக அமையக்கூடியதாக இருக்கிறது. சிந்திக்க தூண்டுகிற ஒரு கருத்துக்களாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் இந்த அதாவது அத்வைதம் என்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்து கொள்வதற்கு, அப்படி உணர்ந்து கொண்டால்
எம்மதமும் சம்மதம், மனிதர்கள் எல்லாம் ஒன்று என்ற உணர்வை பெற முடியும். இந்த மதங்களால் வந்த சண்டைகள் இங்கு இருக்காது. சமுதாயத்தில் அங்கு அமைதி என்பது ஏற்பட்டுவிடும். ஆக அந்த அடிப்படையிலே இந்த பாடல் வரிகள் ஒரு அத்வைத தத்துவத்தை நமக்கு போதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. இந்த தத்துவம் இன்னும் முழுமையாக விளக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே நிறைய வேதாத்திரிய தத்துவங்களை நாம் சிந்தனைகளாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொன்றையும் கேட்டு பாருங்கள். கேட்டு அதை வாழ்க்கையாக மாற்றி நாம் பயனடைவோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.